நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரியாணி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மட்டன் பிரியாணி ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம சரியான அளவுகளோட கரெக்டான மெத்தடில் பண்ணுறம்போது பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வரும். சரி வாங்க இப்போ மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கடைசியாக மட்டன் 3/4 வாசி முழுகிற அளவுக்கு தண்ணி. நம்ம 4லேருந்து 5 விசில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி அதிகமாக